கண்டிப்பா செல்லம், இந்த கதை உனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் பற்றிய கதை. அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்தாலும் எவ்வளவு எளிமையாகவும் பணிவாகவும் இருந்தார்கள் என்பதை இந்த கதை வழியாக நீ தெரிந்து கொள்வாய். கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நள்ளிரவு நேரங்களில் மக்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா என்பதை அறிய நகர வீதிகளில் வலம் வருவது வழக்கம். ஒரு நாள் நள்ளிரவில் அவர் அப்படி வலம் வரும்போது நகருக்கு வெளியே இருந்த ஒரு சிறிய கூடாரத்திலிருந்து குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. உமர் ரலி அவர்கள் அந்த கூடாரத்திற்கு அருகில் சென்று பார்த்தபோது ஒரு பெண்மணி அடுப்பில் பானையை வைத்து ஏதோ சமைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். ஆனால் குழந்தைகள் மட்டும் விடாமல் அழுது கொண்டே இருந்தன. அம்மா, ஏன் இந்த குழந்தைகள் இவ்வளவு நேரமாக அழுது கொண்டிருக்கிறார்கள்? அந்த தாய் சொன்ன பதில் அவரை அதிர்ச்சியடைய வைத்தது. அவர்கள் பசியால் அழுகிறார்கள். இந்த பானையில் உண்மையில் உணவு இல்லை. வெறும் தண்ணீரும் கற்களும்தான் இருக்கின்றன. உணவு தயாராகிறது என்று அவர்களை ஏமாற்றித் தூங்க வைக்க நான் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், கலிஃபா உமர் நம் நிலையை அறியாமல் இருக்கிறார். அந்த பெண் பேசியதைக் கேட்டு உமர் ரலி அவர்களின் இதயம் துடித்தது. அவர் தன் அடையாளத்தைக் காட்டவில்லை. உடனே அங்கிருந்து ஓடிச் சென்று பொது நிதியகத்திற்கு பைத்துல் மால் விரைந்தார். அவர் அங்கிருந்து ஒரு மூட்டை கோதுமை, பேரிச்சம்பழம் மற்றும் நெய் ஆகியவற்றை தன் முதுகில் சுமப்பதை பார்த்து அவருடைய உதவியாளர் அமீருல் முஃமினீன், நான் இதைச் சுமக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை மறுத்தார். மறுமை நாளில் எனது பாவ மூட்டையை நீயா சுமப்பாய்? இந்த ஏழை குழந்தைகளின் பசிக்கு அல்லாஹ்விடம் நானே பதில் சொல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூட்டைகளை தன் முதுகில் சுமந்து கொண்டு அந்த பெண்ணின் கூடாரத்திற்கு திரும்பினார்கள். தாமே அடுப்பை மூட்டி கோதுமையையும் மற்ற பொருட்களையும் சேர்த்து சமைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமைத்த உணவை அந்த குழந்தைகளுக்கு தன் கைகளாலேயே பரிமாறுகிறார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிம்மதியுடன் அந்த பெண்ணிடம் விடைபெற்று திரும்பினார்கள். என் கண்ணே, ஒரு கலிபாவாக இருந்தும் அந்த ஏழை குழந்தைகளுக்காக முதுகில் மூட்டை சுமந்து தாமே சமைத்துக் கொடுத்த உன்னத குணம் இது. நிர்வாக பொறுப்பு. ஒரு தலைவன் தன் குடிமக்களின் கஷ்டங்களை தானே அறிந்து கொள்ள வேண்டும். மறுமை அச்சம். அதிகாரத்தில்